உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஆதநேயர்களுக்கு வணக்கம். நேத்து விஜய் அவர்களுடைய கட்சியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். தொடர்ந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டம், ஆலோசனை கூட்டம்னு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப திருப்திகரமா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களையும். விஜய் அவர்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு போல அப்படின்னு. ஆனா நேத்து தான் பேசி முடிச்சிருந்தோம். நேற்று ஈவினிங்கே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். விஜய் அவர்களோட கார் முன்னாடி ஒரு பெண் வந்து விழுந்த மாதிரியும், அதுக்குள்ள நிறைய ட்ரால், நிறைய மீம்ஸ், எதுக்காக ஒரு பெண்ணை வந்து மதிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து சோஷியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாவே என்னதான் நடந்தது, எதுக்காக விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணே வந்து செய்தியாளர்களை சந்திச்சு என்ன நடந்துச்சு, நாங்க இனிமேட்டு எப்படி பயணிப்போம், என்ன நடந்தாலும் நாங்க இந்த கட்சியில தான் இருப்போம் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்திருக்காங்க. ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, எங்களுக்கு அதோட பொறுப்புகள் வேணும் அப்படின்ற நியமிங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட வந்திருக்காங்க. விஜய் அவர்களை சந்திக்க முடியாத ஒரு மன வருத்தம் தான். அவரோட வாகனத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சின்னதா ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி அந்த அந்த லெவலுக்கு அவங்க எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய டீம் தான் நம்ம சொல்றோமே, விஜய் அவர்கள் சின்னதா ஒரு மீட்டிங் ஏற்பாடுகள் பண்ணாலுமே கூட இப்போ அவ்வளோ பலமான ஒரு பாதுகாப்போட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாத்திட்டையுமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன ஆலோசனை கூட்டத்திலிருந்து பெரிய பெரிய மக்கள் சந்திப்பு வரைக்கும், பெரிய கூட்டமா இருந்தாலும் மாநாடா இருந்தாலும் எல்லாத்திட்டையுமே நம்ம கேட்கறது. ஏன்னா நம்ம ஆட்கள், நம்ம கொஞ்சம் சோர்சஸும் இருக்காங்க, அவங்க டீம் அதான் கேட்போம், மாவட்ட செயலாளர் டீம் அதான் கேட்கறது. இந்த மாதிரி புதிய கட்சியிலேருந்து, அதாவது மாற்று கட்சியிலேருந்து வந்து நம்ம கூட இணையறாங்கல்ல, அது இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள்லாம் வழங்குறாங்க. அதனால உங்களுக்குள்ள ஏதாவது சலசலப்புகள் இருக்கா, உங்களுக்குள்ள ஏதாவது பாரபட்சம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா அப்படி கிடையாது. இங்க எல்லாரும் ஒரே கொள்கை கோட்பாடோட தான் இணைஞ்சு பயணிக்கிறோம், விஜயோட தலைமையில பயணிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த மாதிரியான சலசலப்பு இருந்ததே கிடையாது. ஆரம்பத்துல வேலை செஞ்சவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு புஷ்யானந்த் ஒரு இடத்துல சொன்னது எல்லாமே மேற்கோள் காட்டி அந்த காணொலியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துகிட்டும் இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்னொருத்தர் இணையறாங்க, அண்ணன் இருக்க தம்பி வந்து இணையறாரு அப்படின்னா, நீங்க சரிசமமா நீங்க வந்து பயணிங்க, வேலைகளை பிரிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றதா தலைமையோட பண்பாடு. அங்கிருந்து வரக்கூடிய விஷயமும் அதுதான். விஜய்க்கு நெருக்கடிகள் இனிதான், விஜய் இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, விஜய் என்ன செய்ய போறாரு, இதெல்லாம் இனிமேட்டு தான் உங்களுக்கு சூடு பிடிக்க போதெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, அவரோட கட்டமைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் அதனாலதான் நேற்று கூட ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். என்னன்னா, புதிய பொறுப்பாளர்களையுமே புதிய மாற்று கட்சியிருந்து வரவங்க யாரா இருந்தாலுமே புதிய பொறுப்புன்னு ஒருத்தங்களுக்கு வழங்கிட்டாங்கன்னா அவங்களோட இணைஞ்சு செயல்படுங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு அறிக்கையாகவுமே கொடுத்துருக்காரு. ஒரு கட்சினா இப்படிதாங்க இருக்கும். நீங்க வந்து சீனியருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல, ஒருத்தர் ஜூனியரா வந்து சேராரு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரியான பொறுப்புகள் வழங்கணும். அதுக்கு அவர்தான் தகுதியானவர் அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம சமரசமா பண்ணி தான் ஆகணும். அதுல வரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளா இருக்கட்டும், மாற்று விஷயங்களா இருக்கட்டும், அது வரதுன்றது இயல்பு தான். அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சரி பண்ணிட்டாங்க. அது மதியமோ காலையிலயோ அந்த விஷயங்கள் நடக்குது. உடனே அதை சரி பண்ணி ஈவினிங்கே ஒரு அறிக்கை வருது, எல்லா விஷயங்களும் முடிஞ்சு இல்லை. அதனால அதை வந்து பெரிய பூகம்பம் அவ்வளோதான் இனிமேட்டு இது கிடையாது. இன்னொரு விஷயம், காரை நிறுத்தாம விஜய் போயிட்டாரு, விஜய் அவர்கள் வந்து எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே தப்பான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, அவர் வெளியே இறங்கி இருந்தாலுமே கூட அது இன்னும் சூழ்ந்திருப்பாங்க, அது இன்னும் நிறைய டிபேட்டா தான் ஆயிருக்கும். அவங்க நிறைய வேண்டுகோள் வைப்பாங்க. இது அப்ப தொடர்ச்சியா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இப்ப அங்கதான் இப்ப சீர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நாளைக்கு வந்தாங்கன்னா ஓகே, விஜய் அவர்களோட கார் முன்னாடி நம்ம நிற்போம், ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், ஒரு விஷயங்கள் பண்ணுவோம், அப்பதான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் சொல்றேன், எல்லாத்தையுமே அவர் வந்து அரவணைச்சு நீங்க பயணிங்க, உங்களுக்கான பொறுப்புகளும் உங்களுக்கான விஷயங்களும் வரும். அது வரைக்கும் நீங்க தமிழக வெற்றி கழகத்துல நீங்க எப்பவுமே போல உங்க வேலைகளை செய்யுங்கன்றதான் அவங்க கட்சியின் சார்ந்து மேலிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதனால நேற்று லைட்டா அப்செட் ஆனாரு. அவருக்குமே தெரியும் இல்லை, எங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு கார் முன்னாடி நிற்கும் பொழுது அவருக்கு தெரியாதா? அதான் சொல்றேன், இது எப்படான்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. அவருமே நேற்று கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாரு. உடனே கூப்பிட்டு பேசியிருக்காரு, கார்ல இருந்துமே கூப்பிட்டு பேசியிருக்காரு தான் நம்மளுக்கு தகவல் வருது. உடனே என்னன்னு பாருங்க, என்னன்னு பேசுங்க, உங்களுக்கு என்ன விஷயம், என்ன இஷ்யூ, என்ன நடந்துகிட்டு இருக்காங்க, உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு உடனே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அங்க ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அங்கிருந்து கிளம்பியும் அவங்க போயிருக்காங்க. கிளம்புறப்பயுமே அதான் சொல்லியிருக்காங்க, நீ பதவி கொடுங்க, கொடுக்காம போங்க, ஆனா நாங்க இந்த கட்சியில தான் பயணிப்போம், நாங்க இதோட விஷயங்கள் தான் நாங்க இருப்போம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்களா. அது பெரிய விஷயம்தான்.
அதனால இதை வந்து இவ்வளோ பெரிய பூகமா வேண்டவே வேண்டான்றதை நான் பார்க்கணும். அவங்க இதை தட்டி விட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சின்னதா ஒரு விஷயம், அவ்வளவுதான். நிர்மல்குமார் அவர்களுமே இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் மாதிரி கொடுத்திருந்தாரு. ஏன்னா வந்து விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது நிறைய நிர்வாகிகள் இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஊர் தானே, அந்தந்த ஊர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு நிர்வாகி தேவைப்பட்டாரு. ஆனா இப்போ அது கட்சியா மாறும்போது நிறைய விஷயங்களை வச்சுதான் நாங்க முன்னுரிமை கொடுத்துதான் வந்து சில பேரை வந்து செலக்ட் பண்றோம். அது ப்ரியாரிட்டி படி தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். சின்ன சின்ன சலசலப்புகள் வரதா செய்யும், அதை நீங்க வந்து ஊதி பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. சில விஷயங்கள் வரதான் செய்யும்ன்றத அவர் ரொம்ப அதான் சொல்றீங்க. இவங்க இந்த கட்சின்னு மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் ஆரம்ப காலகட்டத்துல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கதான் செய்யும். பெரிய பெரிய ஜாமான்களுக்கே அது நடந்திருக்கு. சின்ன மனக்கசப்பு இருந்திருக்கும், என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு. இவங்க ஒரு வேண்டுகோளா தான் வைக்க வந்திருக்காங்க. அதை எப்படி அணுகணுன்ற ஒரு அணுகுமுறை அவங்களுக்கு கொஞ்சம் தவறிட்டாங்களோ அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ அதை அவங்க திருத்திப்பாங்க. இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் நீங்க அலுவலகத்துக்கு வாங்க, அங்க எப்படி நீங்க அணுகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இனிமேட்டு ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஏங்க பெரிய விஷயத்தையும் ஆர்கனைஸ்டா பண்ணும் பொழுது இது சின்ன சின்ன விஷயம் அவங்க கட்சி அவங்க தோழர்கள் அவங்க விஜய் அவர்களை கூப்பிட்டு என்னம்மா தங்கச்சி என்ன பிரச்சனைனா முடிஞ்சிருச்சு அண்ணா இதுதான் பிரச்சனை, அது அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அதுக்காண்டி அதுதான் சொல்றேன், அதுக்காக இவ்வளவு பெரிய பூகம்பமோ இவ்வளோ பெரிய பொருட்டாவோ அதை எடுத்துக்க வேண்டாம் கூடாது அப்படின்றதான் அந்த விஷயம். நேற்று அவருமே அதான் சொன்னார், சீரா நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கட்டமைப்பு வேற மாதிரி இருக்கும். ஜனநாயகன் பராசக்தின்ற படத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். நேத்து நான் ஒரு விஷயத்த பார்த்திருந்தேன். ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு வந்து 20% ஸ்கிரீன்ஸும், பராசக்தி படத்துக்கு 40% ஸ்கிரீன்ஸும் வந்து அதிகமா பராசக்திக்கு தான் ப்ரியாரிட்டி தர போறாங்க, ஜனநாயகனுக்கு தரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிருக்கு. ஓவராலா 100% இப்போதைக்கு ஜனநாயகனுக்கு வந்து 55% வந்து ஒதுக்குறதாகவும் பராசக்திக்கு 45% அப்படின்றத சமூக வலைத்தளங்களை நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அந்த அரசியல் இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகே, இந்த அரசியல் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் டான் பிக்சர்ஸ் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தொடர்ச்சியா அவருக்காக நம்ம ஏன் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, விஜய் அவர்களே அதை பண்ண போறாரு. 27ஆம் தேதி ஜனநாயகன் விசிஸ் பராசக்திக்கு அவர் ஏதாவது அந்த ஸ்டேஜில் பேசுற மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ஏங்க அவர் வந்து ஒரு அவார்ட் ஷோவில் வந்து சொல்லியிருக்காரு, சிவகார்த்திகேயன் கிட்ஸை புடிச்சிட்டாருங்க அவரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நண்பன் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான் ஹீரோ ஆயிட்டு இல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவரும் விஜய் அவர்கள் தான். அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அவார்டு கொடுத்ததுமே விஜய் அவர்கள் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து துப்பாக்கி பிடிங்கி சிவான்னு சொன்னதும் அதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சிவகார்த்திகேயனுக்கு விஜய் அவர்கள் ஊக்குவிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அதன் தொடர்ச்சியா இப்போ வந்து மீம்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் இப்ப என் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்க ஸ்கிரீனே பாதி கேட்பியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எஸ்கேக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா நம்ம உறுதிப்படுத்தணும் இந்த இடத்துல. ஏன்னா எஸ்கேவோட சைட்ல இருந்து நம்மளுக்கு அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க, நிறைய அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க. அண்ணன்ட்ட கேட்டதுமே அதுதான், அண்ணன்கள்லாம் சொல்லும் பொழுது டே அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படி இருந்தா கோட் படத்துல இவரே பெருக்க மாட்டார்ல, கோட் படத்துல வந்து அந்த வசனமே வேற, சுற்றாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணை வந்து சிவகார்த்திகேயன் கையில கொடுத்துட்டு போறதுதான் ஆக்சுவலா அந்த டைலாக். ஆனா எஸ்கே இருக்காரு அப்படின்றதுக்காக டக்குன்னு விஜய் ஸ்பாட்ல யோசிச்ச டைலாக் தான் துப்பாக்கியை பிடிங்கி சிவா அப்படின்றதான். அதை மக்கள் எப்படி வேணா கனெக்ட் பண்ணிட்டு போறாங்க, எப்படி வேணா எடுத்துக்க போறாங்க அப்படின்றதான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதர் பாண்ட் தாங்க, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள என்ன ஒரு பாண்ட் இருக்குமோ அதை தான் அங்க அவர் ஸ்பாட்ல யோசிச்சிருக்காரு. அதனால நீங்க வந்து இப்ப ஃபுல்லா எஸ்கேவை தாக்கி அது எதுக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை விஜய் அவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நிறைய பேர் என்கிட்டலாம் சொல்லும் பொழுது, ஏன் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையா கொடுக்க வேண்டியதானே, விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி ஏதாவது பேசணும், இல்லை ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தால் ஏதாவது விஷயங்களா எதுக்கு அவர் பண்ணணும், அவரை போட்டியாவே பார்க்கலீங்க. அதான் சொல்றேனே, எனக்கு அனிருத்தும் சிவகார்த்திகேயனும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதில் எஸ்கே சொல்லியிருப்பாரு, விஜய் சாரோட படம் ஏங்க அவர்லாம் எவ்வளோ பெரிய ஆள், அவர் டாப் ஸ்டாருங்க, நாங்கள் எங்களுக்கு டேட் கிடைக்கிற இடத்துல எங்களோட ஆடியன்ஸ் சார் எங்களுக்கு டேட் கிடைக்கிற இடத்துல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல இப்போ அவங்க வெளியேறிட்டாரு, அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு இருக்காருன்னா விஜய் அவர்களே சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காரு. அதனால 27ஆம் தேதி கண்டிப்பா எஸ்கேக்காக ஒரு வாய்ஸ் கொடுப்பான்றதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் நம்ம வந்து விஜய் சார் சைட்ல கேட்க போனோம்னா, அங்க இருக்க ஃபேன்ஸு இப்ப இருக்கக்கூடிய ரசிகரா இருந்து அந்த இயக்கமா இருந்து இயக்கத்துல தலைவரா இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து மாவட்ட செயலாளர் ஆயிட்டாங்க. அவங்ககிட்டலாம் கேட்கும் பொழுது எங்க சிரிக்கிறாங்க. சினிமா நாங்க அதான் சொல்றேன், நாங்க அவர் அங்கதான் பார்த்து கொண்டாடணும், எங்களுக்கு அவர் எப்பவுமே வந்து கதாநாயகன் தான். அப்பாற்பட்டு நாங்க எஸ்கே கோடெல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம்லாம் இல்லைங்க. சமூக வலைத்தளங்கள்ல எங்களோட ஃபேக் ஐடியை வச்சு நிறைய பேர் இதை வந்து திசை திருப்புறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. எஸ்கேவோட படத்துக்கு கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோன்றதை அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு இதுக்கு எல்லாத்துக்குமே விட எங்க தெரியுமா கிடைக்கும்,
ஜனநாயகன் FDFS. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களோட படத்தை நிறைய படத்தை எஸ்கே போய் பார்த்திருக்காரு. FDFS அவர் போய் பார்த்திருக்காரு. ஜனநாயகன் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. அங்க முடிச்சு விட்டுருவாரு பாருங்க எல்லாத்தையும். நீங்க என்ன வேணா பேசிங்க, அங்க நான் முடிச்சு விடுறேன். 27ஆம் தேதி விஜய் முடிச்சு விடுறாரு. இந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் என் தம்பி தான், நாங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம், இது வந்து ஹெல்த்தியான காம்படிஷன் தான் அப்படின்றத இவரு முடிச்சுடுறாரு. அங்க என்ன பண்றாரு எஸ்கே அவர்கள், முதல் நாள் FDFS போயிட்டாருன்னா முடிஞ்சு. ஆனா இவ்வளவு தூரம் அவரை ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னொன்னு மங்காத்தா ரீரிலீஸுமே வந்து விஜய்க்கு அகேன்ஸ்ட் அப்படின்றாங்க. ஏகேவே விரும்ப மாட்டார். ஏகே வந்து நீங்க வந்து இப்போ ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதி இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ள படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஏகேவே அதை விரும்பி இருந்திருக்க மாட்டாரு. ஆனா அதில் தலையிட முடியாது, ஏன்னா ஏகே வந்து ஒரு ஆக்டர் தான் வச்சுக்கலாம். அவரோட 50ஆவது படம் கிட்டத்தட்ட ஏகேவோட எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ ஒரு படையப்பாவோ அந்த மாதிரி இவரோட ஒரு வரலாறுலயே வந்து முதன்மையானதான் மங்காத்தா. ரசிகர்லாம் பசியோட காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க 20க்கு மேல போறாங்க. அவங்க வந்து இதுல இறக்கணும்னு இல்லையில, அதை வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அஸ் அ பிளானா தான் அதுக்கு அன்னைக்கு வருது ஒழிய 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய படம் 23ஆம் தேதி வர வரைக்கும் அஜித் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களும் மோத வைக்கணுன்றதுக்கு இடமே கிடையாது. அவங்க அதையுமே பார்க்க போறாங்க. விஜய் ரசிகர்கள் போய் மங்காத்தா பார்த்து கொண்டாட போறாங்க. அப்போ மங்காத்தா வந்த டைம்ல வேணா கிளாஷ் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ரீரிலீஸுக்கு வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. இங்க ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான் இருக்கு. விஜய் அவர்கள் தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இன்னொன்னு நம்ம பேசுறோம்ல, நேத்து அந்த கூட்டம் நடந்தது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ரொம்ப சீக்ரெட்னு வச்சுக்காரன்னா, நேத்து அவங்களோட நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா மலேசியா தான். இந்த 2-3 நாட்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சி பணிகள்லாம் மேற்கொண்டுட்டு டக்குன்னு மலேசியா போறாரு. அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம நேத்து சொன்னதான் மீண்டும் நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஒரு 2 நாள் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், சேலத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த 2-3 நாள் கேப் விட்டு போறாருல, எப்படியா பெர்மிஷன் ஆகுங்க, என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்கன்றதையும் ஒரு பக்கம் கேட்டுட்டு வந்த உடனே 30ஆம் தேதி மறுபடியும் மக்கள் சந்திப்பு. அதான் சொல்றேன், அந்த மனுஷன் உழைக்க தயாராயிட்டாரு. இன்னொன்னு ஜனநாயகன்ல நேற்று போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நேத்தோ முன்னா நேத்தோ நினைக்கிறேன், புது போஸ்டர்ஸ், ஹிந்தி போஸ்டர் நினைக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கு. விஜய் அவர்கள் இரட்டை வேடம் அப்படின்றதுல மாஸ் பண்ண போறாரு. நம்மளுக்கு வந்த தகவலின்படி ஜனநாயகன் கடைசி 20 நிமிஷம் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்த விஜய், அதாவது நம்ம குட் பேட் அக்லில ஒரு அஜித்தை பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி எல்லா வேரியேஷன்லயும், அதாவது எல்லா வெரைட்டியுமே இதுல வந்து அப்படியே கொட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். தரமா இருக்க போகுது. இதுக்கு இணையா பராசக்தி ஓட போகுது. ரெண்டையுமே நம்ம வந்து 2 ரசிகர்களுமே பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பொங்கல் எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸான ஒரு பொங்கலாக தான் இருக்கு. அதாவது 2 படத்துங்களுக்குமே அழகான ஸ்கிரீன் கொடுத்து ஹெல்த்தியானதா போகும். இதை வந்து 2 பேரும் வந்து எதிர்முனை அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாருங்க, ரிலீஸுக்கு அப்புறம் ரொம்ப சாந்தமா தான் டிராவல் ஆயிட்டு